எக்ஸசைஸ் 4.5 ஃபிஃப்த்து சம். ஸோ அந்த ஃபிஃப்த்து சம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். ஆர்த்தோ சென்டர் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு பார்த்துருக்கோம். அதுக்கான டயக்ராம்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஆர்த்தோ சென்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ த ஆர்த்தோ சென்டர் is the point of concurrency of the altitudes of a triangle. So orthocenter அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். எதுக்குரிய பாயிண்ட் அது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் த altitude of the triangle. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்டிடியூட்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஆல்டிடியூட்னா என்ன? ஹைட். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆல்டிடியூட் அப்படிங்கிறது ஹைட்டு. சப்போஸ் இப்போ நான் பிசி அப்படிங்கிற இந்த சைடு எடுத்துக்கிறேன். இந்த பிசி சைடுக்கு நான் ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து ஹைட் வரையணும். ஹைட்டுன்னும் போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ உங்கள் ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேராக நிற்க சொல்லுவாங்க பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நில்லுங்க, நேராக நில்லுங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நேராக வந்தால் தான் ஹைட்டு. 90 டிகிரியில் இருக்கும் அந்த லைன். பர்பண்டிகுலராக இருக்கும் பிசிக்கு. இப்போ நம்ம பிசிக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் ஆல்டிடியூட். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளுக்கு எத்தனை ஆல்டிடியூட் வரைய முடியும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா 3 ஆல்டிடியூட்ஸ் we can draw. எப்படி 3 ஆல்டிடியூட்ஸ்? ஏசிங்கிற சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வெர்டெக்ஸ் பி. இந்த பியிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கே ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைய முடியும். அடுத்தது சி அப்படிங்கிற வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடுக்கு நம்ம என்ன வரைய போகிறோம்? ஒன் மோர் பர்பண்டிகுலர் லைன் 90 டிகிரி வர மாதிரி இந்த இடத்துல ஆங்கிள் 90 வரும். அதுதான் இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு அர்த்தம். நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம எத்தனை ஆல்டிடியூட் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆல்டிடியூட்ஸ் வரைஞ்சிருக்கோம். இந்த 3 ஆல்டிடியூட்ஸும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாயிண்டில் இங்கே பாருங்கள், ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ 3 ஆல்டிடியூடும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஆர்த்தோ சென்டர். ஹெச் அப்படின்ற நோட்டேஷனில் அதை டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்த்தோ சென்டர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. அது என்ன கன்கரன்சி? 2 லைன் இருக்குது. இப்போ இது ஒரு லைன், இது ஒரு லைன். 2 லைனும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் இன்டர்செக்டிங் பாயிண்ட். மோர் தென் 2 லைன்ஸ் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கன்கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்த்தோ சென்டர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் த ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸில் இருக்க ஃபிஃப்த்து சம்க்கு நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். ஃபிஃப்த்து சம், ட்ரா ட்ரையாங்கிள் PQR with sides PQ equal to 7 cm, QR equal to 8 cm and PR equal to 5 cm and construct its orthocenter. இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணணும். எப்போவுமே ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ட்ரா ட்ரையாங்கிள் PQR. அப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ரஃப்பாக வரைய போகிறோம். நம்ம எந்த மெஷர்மெண்ட்டும் இங்கே எடுக்கலை. நீங்கள் எப்படி வேணால் இந்த ட்ரையாங்கிளை வரையலாம். எந்த மெஷர்மெண்ட் வேணாலும் நீங்கள் வச்சு வரையலாம். ஸோ இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம். ட்ரையாங்கிள் வரைஞ்ச உடனே அதோட மெஷர்மெண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். PQR ட்ரையாங்கிளோட நேம் PQR. PQ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 7 cm, QR 8 cm அண்ட் PR 5 cm. இதில் மிஸ் நான் இங்கே P மேலேயும் Q இங்கேயும் R இங்கேயும் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக எடுக்கலாம். எடுக்கும்போது டயக்ராம் உங்களுக்கு ஸ்லைட்டாக மாறி வர மாதிரி இருக்கும். தட் இஸ் என்னென்னா இந்த ட்ரையாங்கிள் இப்படி திரும்பின மாதிரி உங்களுக்கு டயக்ராம் வரும். அவ்வளோதான். அதுவும் கரெக்டு தான். பட் ஒன்றே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம எந்த பாயிண்டில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ P பாயிண்ட் நான் இதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். Q பாயிண்ட் நான் என்ன பண்ணணும்? இங்கே தான் போடணும். தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கடிகார சுற்றுற திசைக்கு எதிர் திசையில் தான் நம்ம பாயிண்ட் எப்பவுமே என்ன பண்ணோம்? ஆர்டர் பண்ணுவோம்.
இது P, இது Q, இது Rன்னு எழுதலாம். இல்லை இங்கே நான் P ஸ்டார்ட் பண்ணுறேன்னா P, Q, R இப்படி தான் நம்ம எழுத முடியும். ஸோ மிஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். PQR போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன ரஃப் டயக்ராமில் ஆல்டிடியூட் போடணும் இல்லையா? ஆல்டிடியூட்னா என்னன்னு தெரியும். ஆப்போசிட் வெர்டெக்ஸில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரிக்கு வரக்கூடிய பர்பண்டிகுலர் லைன். ஸோ அதே மாதிரி லைன் டோட்டலாக உண்மையிலே சொல்லணும்னா நம்மளால் எத்தனை லைன்ஸ் வரைய முடியும்? 3 லைன்ஸ் வரைய முடியும். அந்த ஆல் த 3 லைன்ஸ் என்ன பண்ணும்? ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஆர்த்தோ சென்டர் ஹெச். இதை நம்ம வரையணும். திஸ் இஸ் ரஃப் டயக்ராம். இந்த ரஃப் டயக்ராம் முடித்த பிறகு நம்ம ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். ஃபேர் டயக்ராம் வரையும் போது ரஃப் டயக்ராமை பார்த்தே தான் நம்ம கிட்டத்தட்ட என்ன பண்ணுவோம்? வரைவோம். இப்போ ஃபஸ்ட்டு PQ எவ்வளோன்னு பார்க்குறோம்? 7 சென்டிமீட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை நம்ம போட போகிறோம் PQவில். ஸோ PQ எவ்வளோ போட்டிருக்கோம்? 7 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PR எவ்வளோ இருக்காது? 5 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? காம்பஸ் எடுத்துக்கணும். காம்பஸ் எடுத்துகிட்டு ஸ்கேல் வச்சு 5 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். அதில் எடுத்துக்கிட்ட பிறகு PR 5 சென்டிமீட்டர். அப்போ P பாயிண்டில் வச்சு 5 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஆர்க் வரையணும். வரைஞ்சிட்டோம். அடுத்து இங்கே என்ன இருக்குது? QR. QRக்கு எவ்வளோ வேல்யூ? 8 சென்டிமீட்டர். அப்போ நம்ம ஸ்கேலில் இப்போ எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும்? 8 சென்டிமீட்டர் எடுக்கணும். இப்போ நான் 8 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன். 8 சென்டிமீட்டர் எடுத்த உடனே எங்கே வைக்கணும்னு பாருங்கள்? Q பாயிண்ட்டு இங்கே இருக்கா? Q பாயிண்டில் நான் காம்பஸை வைக்கிறேன். வச்சு ஒரு ஆர்க் போடுறேன். இந்த புதுசாக போட்ட ஆர்க் என்ன பண்ணியிருக்கு? நம்ம ஏற்கனவே வரைஞ்ச ஆர்க்கை இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. அப்போ இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் R. இப்போ R பாயிண்ட்டையும் P பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அண்ட் R பாயிண்ட்டையும் Q பாயிண்ட்டையும் என்ன பண்ணலாம்? நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டோம். தட் இஸ் வி ஃபினிஷ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள். நம்ம ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஆல்டிடியூட் வரையணும். ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆல்டிடியூட் இருக்கும். பட் நம்ம இங்கே 3 ஆல்டிடியூட்ஸ் வரைய போகிறதில்ல. 2 ஆல்டிடியூட்ஸ் வரைஞ்சாலே போதும். ஏன்னா ஆல் த 3 ஆல்டிடியூட்ஸ் என்ன பண்ண தான் போகுது? ஒரே பாயிண்ட் வழியாக பாஸ் ஆக தான் போகுது. அப்போ 2 ஆல்டிடியூட் வரைஞ்சி அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாலே நமக்கு தெரியும் அதுதான் ஆர்த்தோ சென்டர் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா PQ அப்படிங்கிற சைடுக்கு ஆல்டிடியூடை ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். இந்த ஆல்டிடியூட் எப்படி வரைகிறோம் அப்படின்றத கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் நமக்கு ஆர்த்தோ சென்டர் போட்டுடலாம். நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? இந்த R பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த Rலேருந்து வச்சு இங்கே கீழே PRங்கிற ஒரு சைடு இருக்குது பாருங்கள். அந்த சைடை விட கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி எடுத்துக்கணும். இப்போ எடுத்திருக்கேன் இல்லையா? என்ன பண்ணியிருக்கேன்? இந்த PRன்ற சைடை விட கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நான் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஆர்க் போடணும். அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க் போடணும். பாருங்கள், நான் இங்கே போடுற ஆர்க் எங்கே வருதுன்னா அவுட் சைட் த ட்ரையாங்கிள் வருது. கரெக்டா? சரி, இந்த சைடில் ஆர்க் போடுறேன். இங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ட்ரையாங்கிளோட இந்த சைடை கட் பண்ணியிருக்கு. ஆனால் நான் இங்கே போட்ட ஆர்க்கு வெளியில் இருக்குது. இந்த மாதிரி வெளியில் வரக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, வரலாம். வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வரைஞ்ச இந்த PQங்கிற சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் வெளியில் நமக்கு வரும்போது லைட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை டாட்டர் லைன்லையோ இல்லை டார்க் லைன் கூட போட்டுக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணால் இப்போ நான் என்ன பண்ணேன்? 2 ஆர்க் வரைஞ்சிருக்கேன். இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. இந்த 2 ஆர்க்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்டில் இதை பாருங்கள், இங்கே இந்த பாயிண்டில் இந்த சைடை வெட்டியிருக்கு. இந்த சைடை எக்ஸ்டெண்ட் பண்ணதில் இந்த பாயிண்டில் இது வெட்டியிருக்கு. இப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பாயிண்டில் நம்ம மோர் தென் ஹாஃப் எடுக்கணும். என்ன பண்ணணும்? மோர் தென் ஹாஃப் எடுத்து கீழே நம்ம ஒரு ஆர்க் போடுறோம்.
சரிங்களா? மேலே போடலை, அளவை மாற்றக்கூடாது. அப்படியே இதை எடுத்து இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் வச்சு இன்னொரு ஆர்க் இங்கே நம்ம போடணும். இப்போ இந்த 2 ஆர்க்கும் வெட்டி இருக்குது பாருங்கள். அந்த வெட்டி இருக்க புள்ளியையும் ஆப்போசிட்டில் இருக்க வெர்டெக்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் கிடைக்கிறது நமக்கு ஆல்டிடியூட். ஒரு ஆல்டிடியூட் நம்ம வரைஞ்சிட்டோம் பர்ஃபெக்டாக. இப்போ நான் அடுத்த ஆல்டிடியூட் வரையணும். எந்த சைடுக்கு வரையலாம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கணும். நான் கியூஆருக்கு வரையலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். அப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வெர்டெக்ஸில் நம்ம காம்பஸை வைக்கணும். அடுத்த ஆல்டிடியூட் போடும்போது கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஆல்டிடியூட் போடுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சாலே ஆர்த்தோ சென்டர் உங்களால் போட்டுற முடியும். கியூஆர் அப்படிங்கிற சைடுக்கு நான் ஆல்டிடியூட் வரைய போகிறேன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வெர்டெக்ஸ் மேலே நான் என்ன பண்ணணும், காம்பஸ் வைக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடை விட கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி நம்ம காம்பஸில் அளவு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த சைடை விட அதிகமாக இருக்குது இல்லைங்களா? இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணணும், ஆர்க் கட் பண்ணணும். இங்கே ஒரு ஆர்க் ஆச்சா, அப்படியே கொண்டு போனால் இந்த சைடில் ஒரு ஆர்க். இந்த சைடு வர ஆர்க் எங்கே வருதுன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே போட்டிருக்க ஆர்க்குக்கு மேலேயே கிட்டத்தட்ட வருது. அப்போது மிஸ் இதே மாதிரி தான் உங்களுக்கு வருமானா உங்களுக்கு அவுட் சைடில் கூட வரலாம். அப்படி உங்களுக்கு அவுட் சைடில் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து இன்சைடில் கூட வரலாம். இன்சைடா அவுட் சைடா அப்படிங்கிறது மேட்டர் இல்லை, அது எங்கே கட் பண்ணி இருக்குன்றது தான் நமக்கு மேட்டர். இப்போ இது இந்த இடத்துல கட் ஆகிருக்கு, தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இங்கே நம்ம இதுதான் வரைஞ்சிருக்கோம், தட் இஸ் இந்த இடம் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நம்ம எவ்வளோ எடுக்கணும் காம்பஸில், மோர் தென் ஹாஃப், பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும். எடுத்துட்டோம், மோர் தென் ஹாஃப், பாதிக்கு மேலே எடுத்துட்டோமா? எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே அவுட் சைடில் இங்கே ஒரு ஆர்க், அளவை மாற்றக்கூடாது, அப்படியே எடுக்கணும். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அங்கே வைக்கணும். இங்கே ஒரு ஆர்க். இப்போ நம்ம வரைஞ்ச 2 ஆர்க்கும் ஒன்று வெட்டி இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ஆப்போசிட் வெர்டெக்ஸ் பி வெர்டெக்ஸ் இருக்குது பாருங்கள், அதோடு சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இது செகண்ட் ஆல்டிடியூட். என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், 2 ஆல்டிடியூடும், தட் இஸ் இந்த ஆல்டிடியூடும் இந்த ஆல்டிடியூடும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கு தான் என்ன பேருனா ஆர்த்தோ சென்டர்னு பேர். அதை ஹெச் அப்படிங்கிற நோட்டேஷனில் தான் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, குறிப்பாங்க. ஸோ நம்ம ஹெச்ன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எப்படி ஆர்த்தோ சென்டர் வரைகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் முடிச்சிட்டோம். இதில் எக்ஸசைஸ் 4.5ல் 6th சம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்த உடனே அந்த 6th சம்மை நீங்களே ட்ரா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? கொஸ்டின் என்ன, ட்ரா அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா அர்த்தம் ஆல் த 3 sides ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 6.5 சென்டிமீட்டர். அப்போது இதே மாதிரி தான் நீங்கள் வரைய போகிறீங்க. அதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், இதுவும் 6.5, இதுவும் 6.5, இதுவும் 6.5 அப்படின்னு வச்சு நீங்கள் ட்ரையாங்கிளை போட்டுட்டு இதே மெத்தடில் ஆல்டிடியூட் வரைஞ்சி ஆர்த்தோ சென்டரை கண்டுபிடிக்கணும். எந்த சம்க்கு? 6th சம். ஸோ 5th சம்மை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு போட்டு முடித்த பிறகு 6th சம்மை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். தேங்க்யூ.